வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்லேயே அப்படியே இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து என்ன மெத்தடில் செய்வாங்களோ அதே மெத்தடில் நம்மளும் வந்து வீட்டில் ஈஸியாக சுலபமாக செஞ்சு சாப்பிட்றலாம். ஆனால் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் திண்டுக்கல் பிரியாணி மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி வந்து நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து வீட்டிலே சுலபமாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க. அதோடய சேர்த்து 40 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 80 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். நீங்கள் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம், ஆனால் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா தான் பொடி பண்ணி அதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன: பட்டை 5 கிராம் எடுத்துக்கோங்க, கிராம்பு 5 கிராம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2 கிராம், அன்னாச்சிப்பூ 2 கிராம், அப்புறம் வந்து ஜாதிபத்திரி ஒரு 2 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம், அதாவது பவுடராக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடய கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஏன்னா தண்ணி சேர்த்தா தான் நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியும். ஏன்னா இது வந்து கரம் மசாலா வந்து ரொம்ப பவுடராக நம்மளால் அரைக்க வராது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எப்படி நல்லா வந்திருக்குன்னு அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம வந்து குக்கரை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாசனைக்காண்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி எல்லாம் வேண்டாங்க, அதையும் சேர்த்துட்டு இது வந்து சும்மா நம்ம வந்து கொஞ்சம் தாளிப்புக்கு தான். இதோட ஒரு 120 கிராம் அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி அதை நல்லா வந்து போட்டு வதக்கிக்கோங்க. இதோட நம்ம மெயினாக வந்து ஒரு ஆட்டு இறைச்சி, அதாவது ஆட்டுக்கறியோட கொழுப்பு வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்குங்க. அப்போ சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிருக்கோம்ல, அதையும் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 5 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து மிளகாத்தூள், மிளகு பொடி இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த இஞ்சி பூண்டு, இந்த கரம் மசாலா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா காரம் தான் நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்படி வதங்கி நல்லா தொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் மசாலா. இந்த அளவுக்கு இப்போ வதக்கணும். இதோட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா வதக்கி விடுங்க. இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பாக இருந்தால் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் தூள் உப்புனா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 750 கிராம் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாவே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இதில் வந்து எந்த ஒரு, அதாவது மிளகாத்தூளோ மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த கரம் மசாலா உள்ள கலர் தான் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கிரேவி திக்காக நல்லா ப்ரௌனாக நல்லாயிருக்கும். இதுக்கு 1/2 கிலோ நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. எந்த கப்பில் இருக்கோ அந்த கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சாதம் வந்து உதிரியாக இருக்கும், அதே சமயத்தில் குழையாது, தண்ணி நீர் கோர்த்த மாதிரி இருக்காது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் சேர்க்கும் போது நம்ம வந்து அதாவது அரை எலுமிச்சம்பழத்தில் கொட்டை இல்லாத அளவுக்கு கொட்டையை எடுத்துட்டு
சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அரிசியை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்கங்க. இந்த பிரியாணிக்கு வந்து அடிக்கொருக்க வந்து கரண்டி போட்டோம்னா சாதம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அப்படி அந்த தண்ணியெல்லாம் நல்லா சாதம் அரிசி வந்து சேர்ந்து இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம், அடுப்பை பலபடியும் சிம்மில் போட்டுட்டே நம்ம வந்து மேலே வந்து வாழை இலையை போட்டுக்கோங்க. வாழை இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி விடுங்க. ஆனால் வந்து விசில் போட வேண்டாம், வெயிட் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு சிம்லேயே வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மூடியில் வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அது வந்து அதில் உள்ள அப்படியே தம் அடங்கி நல்லா வந்து சாதம் வந்து அந்த ஈரப்பதத்தெல்லாம் அந்த சாதம் வந்து உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும், நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வாழையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தம்மை உடச்சி விட்ருவோம். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சாதம் வந்து நல்லா குழையாமல் அடியில் பிடிக்காமல் நல்லா பக்குவமாக வருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம திண்டுக்கல் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதோட தயிர் வெங்காயம் முட்டை வேணால் நம்ம வந்து தால்சா கூட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி கூட இந்த அளவுலையே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. நீங்கள் கொஞ்சமாக எங்களுக்கு கொஞ்சம் உரப்பு வேணும் காட்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவராக உரப்பு இல்லாமல் இருக்கனால பிள்ளைகள்லாம் நல்லா பிரியாணினாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் உரப்பு இல்லாமல் இருந்தால் சொல்லவே வேண்டாம், நல்லாவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் உள்ள கறியும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூடோடு எடுக்கிறனால எடுக்க முடியல. இப்போ பாருங்கள் சாதம் வந்து நம்ம கையிலையும் ஒட்டாது, அதே சமயத்தில் நல்லா பொல பொலனும் உதிரியாக சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியிலே சந்திக்கிறேன்.